தூக்க கலக்கத்துல இருந்துச்சு வரியா அடி களவாணி முண்டை. யாரு களவாணி போய? ஒண்ணு நியாயமா பேசு. நியாயமா பேசாம இப்படி எப்படி பேசுறாங்க? இல்ல பேசாம உன்னை இடிச்சிருந்தா நீ பேசுறது நியாயம் சொல்லிக்கிற மாதிரி வந்தீங்கல்ல. பொம்பளை பிள்ளை இடிக்கலமா? மூஞ்சி முசர் கட்டி பாரு. சோரத்திலே சோதர சுனாதர முட்டாபல. மாரகட படபல. பின்ன சோதர குப்பறத திட்ட. நான் ரொம்ப பொறுமையா போறேன். இல்ல என்ன காப்பு கட்டிவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க? பாதயாத்திரை போற திருச்செந்தூருக்கு. என்னப்பா? பாதயாத்திரை போற. பாதயாத்திரை போறியா? ஆமா. பாதயாத்திரை போறியா இல்ல பாதியோட ராத்திரை போறியா? பாதயாத்திரை போறீங்க. பாதயாத்திரை தானே போற? ஆமா. காப்பு கட்டி தானே போற? ஆமாங்க. மக்கள் காப்பு காட்சி போக பாத்துக்க. என்ன பண்ணுவீங்க? தாட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசப்படாது. நீ மித்த டான்ஸ்ட்ட பேசுற மாதிரி ஏங்க நீங்க பேச கூடாதுங்க. எங்க பார்த்தாலும் களவாணித்தனம் அதிகமாயிருச்சு. எங்க பார்த்தாலும் பாலியல் தொல்லை அதிகமாயிருச்சு. என்னது பாலியல் தொல்லை? இப்ப என்னமோ நான் உன்னை தூக்கி போட்டு ரேப் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு ஏன் விட்ட பண்ணித ஊசுக்கேங்க. ஆள போய் மொசர கட்டியும் பாரு. வாய்ப்பு கொடுத்தா செய்யத்தான் போவேன். ஆளல் பட்டே மாமே அருணை செய்யும்போது நான் வந்து நீ பொழுது தள்ளிட்டாலும் தெரியாது. போயா நீங்களும் வந்து அப்படியே பொழந்து கொடுத்துட போறீங்க. அதுதான் நீ வந்து பொழுது தள்ளிடுவ. இங்க பாருங்க மித்த ஊர்ல பேசுற மாதிரி என்ன பேச வைக்காத. ஏன் என்ன பண்ணுவீங்க? ஆலத்தூர் பொதுமக்கள்லாம் ரொம்ப நியாயமானவங்க. பேசுறதுக்கு தானே போட்டுருக்காங்க. ரெண்டாவது நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நாடகம் பார்க்கறதுக்கு. எல்லா ஊர்க்காரர்கள் என்ன நினைச்சிருக்காங்க, பாவம் சூர்யா பப்புன்னு நாடகம் அனுசிச்ச நேரம் பொழப்பு தளப்புல ரொம்ப சிரமப்படுவாப்புல, பேசாம செக்யூரிட்டி வேலை போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லி மக்கள்லாம் சேர்ந்து எனக்கு வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கா கொடுத்த வேலைக்கு நான் ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வந்தோமா பொழப்ப பார்த்தோமா போனோமா இருக்கணும். நான் சொல்றேன், வந்தமா வந்த வேலையை பார்த்து போனமா நீ இருக்கணும். சரியா? அனாவசியமா பேசுறது, அனாவசியம் நடந்துக்கிறது, வேற டான்ஸ் வச்சு நீ என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வ? நீ என்ன பண்ணுவ? சூர்யா கொப்பை வெள்ளடிக்க எரிய வெண்ண மகளே ஆத்தால பத்தி எடுத்த மரியாதை கிடையாது. மரியாதை விட்டு போக மாட்டீங்க. என்ன மரியாதை விட்டு போகும்? அடக்க வச்சு வாயை பரட்டுன்னு குளிச்சு விடுவேன். படுக்க பிடிச்சு கிழிச்சு கேப்பேன் நட்டு விடுவேன். பாத்துக்க போனா போது பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். போனா போகுது ஆம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். வந்து நான் போய் சொல்றேன் பாலியல் குடும்பம் பண்றாங்க. ஆமா பாலியல் குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அதிகமாயிருச்சு. செய்தி இதுல நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையாங்க. எவ்வளவு டீசெண்டா உட்கார்ந்துருக்காங்க இருக்காங்க. யாராவது ஒன்னு ஏதாவது அசிங்கமா பேசினாங்களா? இல்லங்க. தப்பா நடந்தாங்களா? இல்ல. அப்ப இவ்வளவு டீசெண்டா இருக்கிற ஏரியால என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா ஒழுக்கமா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. அத்தனை இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லணும் இல்லையா? ஆமா சொன்னாங்க. பாலியல் குடும்பம் பண்றாங்க. இவங்க ஐஸ்வர்யாகி பாலியல் குடும்பம் பண்றதுக்கு மன்மத குஞ்சு. ஏன் குஞ்சை பத்தி பேசக்கூடாது. அது மன்மத குஞ்சோ கருப்பு குஞ்சோ அது ஏன் குஞ்சு அது எப்படி இருந்துட்டு போகுது. உனக்கு தேவை மச்சரா? இங்க பாருங்க என்ன பட்சத்துக்கு என் குஞ்சை பத்தி பேசுற? என்ன பட்சத்துக்கு என்ன கோயிலுக்கார காப்பு வேற வெக்க மச்சம் நம்ம கட்டிக்கிறேன். ஆமா அவன எதுக்கு குஞ்சை பத்தி பேசுற? அப்புறம் எப்படிதான் பேசுவேன்? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு வாங்க. என் குஞ்சு கருப்பு குஞ்சா இருந்துட்டு போகுது பொன் குஞ்சா இருந்துட்டு போகுது. உனக்கு தேவை மச்சரா? என்ன மச்சத்துக்கு என் குஞ்சை பத்தி பேசுன? என்ன பட்சத்துக்கு என்ன பத்தி நீ பேசுற? அவனை பத்தி பேசுனா நான் உன்னை பத்தி பேசுனா? பொம்பளை பிள்ளை முத வாய இறக்கமா பேச ஆம்பளை போய் முதல்ல அடக்கமா பேசணுங்க. பாலியல் குடும்பம் பண்றாங்க. ஆமா நான் என்னப்பா சொல்லுங்க. காலையில நியூஸ போட்டோன்னு எந்த ஊரா இருந்தாலும் சரி எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி பாலியல் கொடுமை தான். 3 வயசு பிள்ளைய குத்தி போட்டு ரேப் பண்றாங்க. அக்கா இப்படி கூலிச்சாமிங்கிற மாதிரி ஆளுங்க இருந்தா அப்புறம் ரேப் பண்ணத்தானே செய்வாங்க. பொட்டை பொறுக்கி பயப்படாத. அது காயடிச்ச கடை அப்படிதாங்க இருக்கும். அப்படிதான் கத்தம். சொல்லுங்க. பாலியல் குடும்பம் ஆண்கள் கூட பண்றாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. சொன்னா மனசார நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பேசணும். நாட்டு நினைப்புகளை பேசினா தான் நம்மளும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் உண்மைதாங்க சொன்னேன். பாப்பாக்கு ஜோரா கை தட்டுங்கண்ணே. அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பாலியல் குடும்பம் யாரு பண்றா? நீங்க தான் பண்றீங்க. நாங்க தான் பண்றோம். வெக்கம் இல்ல தெரியாம நீங்க அக்கா தங்கச்சி அப்படி பண்ணுவீங்களா? யாரையுமே கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நினைச்சு பழகுடுங்க. நல்ல கேளு. நல்ல நாக்கு பிடிச்சி சாகிற மாதிரி கேளு. மறந்து குடிச்சு சாகிற மாதிரி கேளு. உனையதாங்க சேர்த்து சேர்த்து நானும் உன்னை பாலியல் குடும்பம் பண்றேன். பண்றவங்கள தானே நீ சொல்ற. அப்படி கிடையாது. நல்ல கேளு. உங்க இனத்தை சேர்ந்தவங்க தானே பண்றாங்க. ஏன் அப்படி பண்ணணும்? உங்க இனத்தை சேர்ந்தவங்க பண்றாங்க. ஆண்கள் பூரா நாங்க பண்றோம். அப்படிதான் பண்றீங்க. தப்புதான். தப்புனா நம்ம தப்ப ஒத்துக்கறணும். சரி. அரபு நாடு போயிருக்கியா? அரபு நாடு போயிருக்கியாமா? போயிருக்கேங்க. போயிருக்கியா? போயிருக்கேன். ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். அப்படியே இல்ல நான் போனது கிடையாதுங்க. சொல்லுங்க.
அரபு நாட்டுடைய சட்டம் என்ன தெரியுமா? என்ன சட்டம்? அங்க ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தாலோ கையை தொட்டு பேசினாலோ அங்க இருக்கிற சட்ட திட்டங்கள் வச்சு என்ன தெரியுமா செய்வாங்க? என்ன செய்வாங்க? நடு ரோட்ல ஆம்பளைய மண்டி போட்டு அவன் 400 ரூபாய் எடுத்து வச்சு லவக்குன்னு வெட்டி போடுவாங்க. எதை வெட்டுவாங்க? இது அரபு நாட்டுல உள்ள சட்டம். இல்ல எதை வெட்டுவாங்க? 400 ரூபாய் வெட்டி போடுவாங்கம்மா. அரபு நாட்டுடைய சட்டம். சரி. அந்த சட்டம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா எத்தனை பேர் 400 ரூபாய் சுத்துவான்னு முதல் யோசனை பண்ணிக்கோங்க. தப்புதானே? தப்ப நம்ம ஏத்துக்கணுமா இல்லையா? இவங்க என்ன சொல்றாங்க? உங்க வர்க்கம் தானே இந்த மாதிரி தப்புகள் பண்றாங்க. இது தப்பு தானேங்கிறாங்க. ஒருத்தர் பண்றது எத்தனை பேத்தை குறிக்குது பாத்தீங்க? உங்க எல்லாத்தையும் தானே குறிக்குது. நல்ல விஷயத்தை சொல்லிருக்கீங்க. இத மக்களுக்கு நான் விரிவாக்கமா எடுத்து சொல்றேன். சொல்லுங்க. தப்பு பண்றது நாங்க. சரி. இப்ப தப்பு செய்யறது நம்ம தானே. இப்ப தப்பு செய்யறது நம்மளுக்கு தண்டனை உண்டு. அந்த தப்பை செய்யுங்கன்னு சொல்லி தப்பு தூண்டி விடுறது யாரு? பொம்பளை நீங்க தானேம்மா. ஆண்களை சொல்லி நான் ஏத்துக்கிட்டேன், எங்க மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் ஏத்துக்கிட்டேன். உங்களை மாதிரி பெண்கள், சில பெண்கள் ஒண்ணும் கிடையாது, இந்த பெரியவங்களா இருக்கீங்க, பழைய படம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. தில்லானா மோகனாம்பாள் படம் பார்த்துருப்பீங்க, பாசமலர் படம் பார்த்துருப்பீங்க, இப்படி நிறைய படம் பழைய படம் பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் நடிகைகள் சாவித்திரி அம்மாவா இருக்கட்டும், பத்மினி அம்மாவா இருக்கட்டும், சரோஜாதேவி அம்மாவா இருக்கட்டும், ஆபாசமான உடை போட்டு படத்துல நடிச்சிருக்காங்களா? இல்லைங்க, கிடையாது. ஏன்னா அப்ப நடிப்பு திறமைக்கு மரியாதை உண்டு. அப்ப அவங்க ஒண்ணும் இல்ல, தில்லானா மோகனாம்பாள் படம் பத்மினி அம்மா நடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வயசு என்ன தெரியுமா? 45 வயசு. அப்போ வயசுல அப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னா கலையை ரசிச்சாங்க. அவங்க பரதத்தை பார்த்தாங்க, முக நடிப்பை பார்த்தாங்க, அப்ப கதையை பார்த்தாங்க. பார்க்கறதுக்கு நிறைய அழகா இருந்துச்சு, எங்களுக்கு கவர்ச்சியா தெரியல. கலை கண்ணோட்டத்தோட தான் மக்கள் பார்த்தாங்க. இப்ப போட்டு வர ட்ரெஸ் ஒரு ஜான் பாடி ஒரு ஜான் ஜட்டி, காலி உங்க இதுல தூக்கி போட்டு இதுல மிதிக்க ஏதாவது அசிங்கமா சொல்லிவிடுவேன். வா நூ காவாலி. அந்த பாட்டுடைய கருத்து என்ன தெரியுமா? வா நூ காவாலியா அப்படின்னா, நான் திரைப்படத்திற்கு வரும் பொழுது என் வாலி முழு வாலியா இருந்துச்சு, அடிச்சு காவாலி சைஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க, இருக்கிற வாலியை யூஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி வடை தெரிய இது தெரிய ஆனா அப்புறம் தூக்கி போட்டு செய்யாம சாமியா கும்பிடுவாங்க. தெரியாம நாங்க அரை ஒரு ட்ரெஸ் போட்டானா உனியாரியா பார்க்க சொன்னது என்ன மாசத்துக்கு காசு கொடுத்த புரிய தின்னீங்களா? தெரியாம ₹1 கோடி சம்பளம் கொடுக்குற, 2 கோடி சம்பளம் கொடுக்குற, அவத்து போட்டு மொட்டை முடியோட ஆட வேண்டியதானே. என்ன மாசத்துக்கு அரை குறை ஆடுற? ஆடி ஆண்களை பூரா இப்படி வேணாம் சொல்லிட்டேன். அளவு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சரியா? எல்லாரும் நினைக்கிறாங்க வீரப்பெண் செத்துச்சான்னு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்குள்ள வீரப்பெண் தூங்கிட்டு கிடக்குறியா? யாருக்கு தெரியும்? எந்த நேரத்துல எந்திரிப்பான்னு தெரியாது. எந்திரிச்சா வாக்காளி சுற்றி பாத்துக்க. அவர் எந்திரிச்சா எனக்கு என்னங்க பிரச்சனை? என்னப்பா என்னது? எப்பா உனக்கு ஓகே, அவருக்கு ஓகே, சரி ஓகே. இங்கே வெட்டியால கிடக்குது. பழைய ரெட்டை கொலை துப்பாக்கி பார்த்திருக்கியா? அந்த துப்பாக்கி தான் உன் துப்பாக்கி. ஓ, அந்த துப்பாக்கில இப்ப மதிப்பு கிடையாது. யாருக்கு? உனக்கு வாய்ப்பு தர, ஆள் பாக்குற வாய்ப்பு. பொம்பளை முத வாயடக்கமா பேசு. ஆம்பளை பேசி என்னத்தை சாதிக்க போற? மணி எத்தனைமா? மணி 12. சரி, இந்த நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை வியாபாரம் பண்றேன்னு சொல்லி வியாபாரம் பார்க்க வந்திருக்கீங்க. எங்களெல்லாம் பார்த்தா இழுச்சா பை மாதிரி தெரியல. ஏன் அப்படி தெரியுது? எந்த வீட்லயே கலவாண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லங்க, நான் வியாபாரத்தை சட்டப்படி வாங்கி தாங்க வியாபாரம் பார்த்திருக்கேன். தெரியுமா? சட்டப்படி வாங்கியாலும் சரி, சட்டையை போட்டு அவுத்து பார்த்தாலும் சரி. யார் சட்டையை அவுத்து பார்க்க சொல்றீங்க? இந்த வீட்டுல கலவாண்டு வந்திருக்கேன். என்னத்தங்க? எதையோ நீ ஒளிச்சு வச்சிருக்க. மூஞ்சி மொசரக்கட்டை என்னத்தையா ஒளிச்சு வச்சிருக்கேன்? ஒழுங்கா எடுத்து கொடுத்துட்டேன்னா நான் பாட்டுக்கு வாங்கி பையில வச்சுட்டு அந்த புறான பாடும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கண்ணை தோண்டியே போடுவேன். அதெல்லாம் கிடையாது. நீ எதையோ ஒளிச்சு வச்சிருக்க, எங்கேயோ கலவாண்டு வந்திருக்க. எனக்கு நல்லா தெரியுது. அந்த மூத்திர கப்ப எடுத்து கொடு, எடுத்து குடிச்சிட்டு போவா. ஒழுங்கா பொருளை கொடுத்துட்டேன்னா என்ன பொருளுங்க கொடுக்க சொல்றீங்க? செக் பண்ணாம விடக்கூடாது. கையத்துக்கு ஏங்க பாதையா தெரியா போற? என்னப்பா எதுவா இருந்தா என்ன? அவர் வந்து அவருடைய வேலை என்ன? நானும் மாலை ஓட்டிருக்கேன். சாமிக்கு சாமி செஞ்சுக்கலாம், பரவாயில்லையா? நான் செக் பண்ணாம விட மாட்டேன். எந்த வீட்டுல களவாண்டு வந்திருக்க? கைய தூக்குமா மத, கைய தூக்குற முட்டி தட்டி உள்ள கலவா. கைய மேல தூக்குமா, பாவடை தூக்குமா. சார் உங்க பழக்கமே தானா சார்? உங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது சார். ஜவுளி கடைக்கல சில பொம்பளை பிள்ளை போனோம்னா பொம்பளை பிள்ளை எல்லாம் போச்சுருவாங்களே, 4-5 துணியை சுட்டி உள்ளதான் வச்சுட்டு வராங்க. நம்மள அதிகம் யூடியூப்ல பார்க்க தானே செய்யறோம். எதையும் நம்ப முடியல. எந்த போசில படம் பார்க்கலாம்னு பாக்குறீங்களா? கைய தூக்குங்க, சரியில்லை. கைய தூக்குமா. எதுக்குயா? கைய தூக்குற அடி ஷாட் நான் சொல்றேன். கைய தூக்க பார்க்கலாம். மக்கள் எல்லாம் என்ன நம்பி ஒரு நம்ப முடியலடி.
செக் பண்ணணும். விரதத்துல இருக்கே கெடுத்துறாதயா ஐயோ, நீ கையை மேல தூக்கு. நீ முதல்ல கையை மேல தூக்கு. அப்படி தூக்கு. செக் பண்ணணும். அட நில்லுமா முத. நிக்கிறேல. சார், அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? என்ன மச்சத்துக்கு உனக்கு தான் செட்டு வாங்கி கொடுத்தாச்சுல, போய் அங்க செட்டை போட்டு வேலையை பாரு. இங்க இருக்கு அவர இங்க இருக்கிற 2 ஆம்பளை பேரும் என் பிள்ளைய தான் சொல்லிவிட்டேன். பொம்பளை பிள்ளை மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா மரியாதையை காப்பாத்தி ஊர் பக்கம் போயிச்சாரு. என்ன பண்ணுவீங்க? அதை விட்டு தேவையில்லாம என்கிட்ட பேசணும்னு நினைச்சுன்னு வையே, நீங்க மவளை தோத்துத்தான் போவேன். நானும் சொல்றேங்க, ஆம்பளை ஆம்பளை பையன் என்கிட்ட ஆடி அரட்டி பேர்ட்டு 50 ரூபாய் வாங்கணும்னு நினைச்சீங்க வச்சுக்கோங்களேன், நடக்கிறத வேற. நீங்க வந்தமா வந்த வேலை பார்த்துட்டு நீங்க போய் முதல்ல. நீ வந்ததுல என்ன இருக்கிற பூரா ஆம்பளை பூரா குறை சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படிதான் பேசுவேன். ஆம்பளைல குறை சொல்லி ஆம்பளை குறை சொல்றதுக்கு முதல் உனக்கு தகுதி நீ இருக்காங்க. பொம்பளை பிள்ளை பத்தி பேசுறீங்க, உனக்கு தகுதி இருக்கா? நான் இது வரைக்கும் பொம்பளை பிள்ளைய தான் தப்பா பேசுறேன். நானும் தப்பா சொல்லி உங்களை வந்திருந்த ஆம்பளை அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, பசங்க புடுங்குறாங்க. வந்திருந்த ஒரு லட்சணம் என்ன தெரிஞ்சு வச்சே, கல்யாணி பாட்டுதாங்க பண்ண ஆளுகளின் மண்டையும் பாரு, மூஞ்சியும் மொசரையும் பாரு, மூஞ்சிய பாரு, காலையில பவுடர் அடிச்சதுக்கு அப்புறம் முகரைய பாருங்க, புள்ள பார்த்தா கொலங்காட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? பேசுற பேச்ச பாரு. பேச்சு சரியில்லைங்க. எங்க இடத்த காலி பண்ணி முதல்ல சொல்லுங்க. முத ஆம்பளை மதிக்க கத்துக்கோ. சரி, பெண்களை நாங்க எப்பொழுதுமே மதிப்போம். ஏங்க என்ன காரணம் தெரியுமா? ஏங்க இந்த உலகத்தை நாங்க பாக்குறதுக்கு காரணம் யாரு? யாரு? என்ன பெத்த ஆத்தா, அவங்கதான் காரணம். தெரியுதுல, அவங்க இல்லாம நாங்க வர முடியுமா? கிடையாது. என்னப்பா வர முடியாதுங்க. அது ஒரு சந்தோஷம். ஒரு 10 மாசம் சுமந்து பெத்து எடுக்கிறது யாரு? யாருப்பா? ஒரு தாய், ஒரு பெண் தானே. ஒரு பெண் இல்லாம நீங்க வானத்துல இருந்து போய் குதிச்சு வந்துட்டீங்களா? அப்படியா? இதெல்லாம் நியாயமான விஷயம். பெண்கள் இல்லாம நாங்க வர முடியாது. 10 மாசம் சுமக்கிறது யாரு? பெண்கள். பெண்கள். ஆமா. ஒண்ணு கேக்குறேன், சொல்லுங்க. ஆளதான கம்மா இருக்கு. நீங்க அந்த கம்மாக்குள்ள உட்காந்து ஆம்பளை துணை இல்லாம ஒரு பிள்ளை பெத்து விடு பார்ப்போம். நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க. நாங்க ஊசி போட்டு கூட பெத்துக்குவோம். என்னப்பா ஊசி போட்டு பெத்துக்க ஒரு நாடு மசத்துலயே ஊசி போட்டு பிள்ளைய வெத்துக்குவாங்களா? யாரு நீங்க? ஆமா. ஊசி போட்டு. சரி, உன் பேச்சுக்கே நான் வரேன். போய் ஊசி போட்டு பிள்ளை வெத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்ப நான் கோயிலுக்கு போறேன். கோயில அர்ச்சகர் இருப்பாரு, பூசாரி இருப்பாரு இல்லையா? உடனே கேட்பாரு, வாங்கோ தம்பி வாங்கோ, உன் பேர் என்னன்னு கேட்பாரு. நான் உடனே என் பேரு சூர்யான்னு சொல்லுவேன். அர்ச்சனை பண்ணணுமா? ஆமா பண்ணணும். யாருக்கு? சாமிக்கு பண்ணணுமா இல்ல உங்களுக்கு பண்ணணுமான்னு? ஐயா எனக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். பொதுவா எல்லாரும் போனோடனே சாமிக்கு அர்ச்சனை, சாமிக்கு முதல் அர்ச்சனை பண்ணவே கூடாது. சாமி பேர்ல சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க, அப்படிலாம் இல்லை. நம்ம பேரை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும். அப்போ பேரை சொல்லுங்க அப்படின்னு நான் என் பேரை சொல்லுவேன். என் பேர் சூர்யா, ராசி விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், மகர லக்னம் அப்படின்னே இந்த கோயில் பூசாரி என்ன செய்வாங்க? ஓம் சூர்யா நமக, ஓம் ரிச்சிராய நமக, ஓம் அனுஷ நட்சத்திராய நமக அப்படின்னு சொல்லி நம்ம நட்சத்திர ராசியை சொல்லி அர்ச்சகம் பண்ணுவார், சாமியை கும்பிடுவார். இப்போ நீ ஊசியை போட்டு பிள்ளைய பார்த்து கோயிலுக்கு கூட்டிட்டு போற. சரி, அப்போ என் பேர் தெரியாது. ஏன்னா ஊசி போட்டு தானே பிள்ளைய வச்சிருக்க. ஆமா. கோயிலுக்குள்ள நுழைஞ்சனே பூசாரி கேட்பாரு, உங்க பிள்ளைய? ஆமா. உங்க பிள்ளை பேர் என்ன? ஊசி போட்டு பிள்ளை பத்ததுனால என்ன சொல்லுவேன்? ஊசின்ப. அப்ப கோயில பூசாரி என்ன செய்வார்? ஓம் ஊசியாய நமக, ஓம் ஊசி போட்டு பிறந்தாய நமக, ஓம் ஊசி கொத்தி பிறந்தாங்க. அப்படியே நம்ம பூஜை பண்ணுவாங்க. லூசு மாதிரி ஊசி போட்டு பிள்ளை பத்துக்குவாங்களா? சரி, ஊசி போட்டு பிள்ளை பத்துக்கிறேன்ல, அந்த ஊசியில ஏத்துற மருந்து எந்த மருந்து? எங்களை மாதிரி ஆளுகளை காயடிச்சு ஏத்துற மருந்து அந்த மருந்து. அதுல ஊசி போட்டு உங்க பிள்ளை பத்துக்குவாங்களா? கொடுமை அப்படி ஆயிடுச்சு வரியா? அப்படியே பெத்துக்கிறோம். அப்புறம் என்னங்க? ஒரு பெண் எப்ப முழு பெண்ணாகிறா? எப்பனா தாய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் முழு பெண்ணாகிறா. அப்ப அந்த தாய்மைங்கிற ஸ்தானத்தை கொடுக்கறது யாரு? எங்களை மாதிரி ஆம்பளைங்க. சரி, ஒரு ஆம்பளை 90 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துட்டான்னு வைங்க, இந்த ஊர் உலகம் சொல்லணும் ஆண்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? 90 வயசு வரைக்கும் அந்த ஆள் கல்யாணமே பண்ணல, சாமியோட சாமியா இருக்காரியா, பரவாயில்லையா? என்னோட யாரு? நீ செல்லாத, நீ எல்லாம் பொட்ட பொறுக்கி, நீ சொல்லாத. வள்ளல் என்னன்னு வண்டியில தெரியும்ல அப்படின்னு எங்களை சாமியார மாத்தி போடுவாங்க. எப்ப 90 வயசான ஆளு எங்களை என்ன சொல்லுவாங்க? சாமின்னு சொல்லுவாங்க. 30 வயசு வரைக்கும் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணாம இருந்தவங்க ஊர் உலகம் சொல்லலாம். என்ன சொல்லும்? செவ்வாதோஷம் பிடிச்ச முண்டை உலக ஒருவேளை பொண்ணு கட்டு வரலவாரு அப்படின்வாங்க. அப்ப ஆம்பளை என்ன சொல்லுவாங்க? சாமின்னு சொல்லுவாங்க. உங்களை செவ்வாதோஷம் பிடிச்ச முண்டைன்னு சொல்லிடுவாங்க. அதான் உங்களுக்கு எங்களுக்கு உள்ள ஒரு வித்தியாசம். ஆம்பளை கிட்ட போட்டி போடுங்கிற எண்ணத்தை மறந்து என்ன பண்ண நீ அப்படி என்னத்தை கிழிக்க போறீங்க? போட்டி போறோன்றீங்க, என்னத்தை போட்டீங்க? சேர்த்து இது பண்ண போறீங்க? பாப்பா நீ பேச, நீ என்னதான் நீ செய்ய போற? என்னதான் நீ பண்ணி என்னத்தை கிழிக்க போறீங்க? தெரியும்ல, கொஞ்ச நேரத்துல இந்த கிழிச்சு இந்த பக்கம்னா அந்த பக்கம் தொங்க விட்டு போயிட மாத்துக்க ஆளுகளும் மொசர கடைய மாதிரி கைகள் முளைச்ச மாதிரி. பொம்பளை பிள்ளை வாயடக்கமா பேசுங்க. பொம்பளை பிள்ளை இப்படி பேசுற குடும்பம் பொங்கு தெரியும்ல. ஆம்பளை எது பேசினாலும் சரித்திரம், பொம்பளை பேசினா அட்ட தருத்திரம் இருக்கா?
பேசுறது நீங்கதான் வேற தரணி பொம்பளை பேசுறாத சர்த்துறது முதல்ல. சரி அப்ப ஆம்பளை எது செஞ்சாலும் நீ ஏத்துக்க மாட்டேன். ஏத்த மாட்டேன். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. இந்த ஊர் உலகத்துல சமுதாயத்துல ஆம்பளை எது செஞ்சாலும் சமுதாயம் ஏத்துக்கிறோம். எப்படி பொம்பளை நீ செஞ்சா ஏத்துக்குவாங்கள? ஒண்ணும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. புதுசா நான் ஒரு கல்யாணம் பண்றேன். சரி. நல்லா கவனிக்கணும். புதுசா நான் ஒரு கல்யாணம் பண்றேன். சரி. பொண்டாட்டி செத்து போயிட்டா. நான் என்ன செய்வேன்? அபசகுணமாவையா பேசுறியா? ஒரு பேச்சுக்குமா? பேச்சுக்கு. என் பொண்டாட்டி போட்டவ கழுவி சரி வீட்டுக்கு நடுவுல தொங்க விட்டுருப்பேன். மறுபடியும் 2வது தரமா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி என் 2வது பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். சரிங்க. வீட்டு வாசலுக்கு வந்து நின்ன உடனே என் 2வது பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்லுவேன். என்ன சொல்லுங்க? அடியே இந்த பாத்துக்கோ, அந்த வேலை தானே நீ பாத்துக்கிட்டு இருக்க, தனி அதுக்கு சம்பளம் தானே கொடுக்குறோம். ஆமா. அப்ப என் 2வது பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்லுவேன். அடியே இவதான் உங்க அக்கா, உங்க அக்காவை பார்த்துக்கொடி. இந்த குடும்பத்தை அவ தான் தாயா இருந்து பார்த்துக்கிட்டா. இனிமே அந்த ஸ்தானத்துல நீ தான் இருக்க போற அப்படின்னு சொல்லி ஆம்பளை நாங்க சொன்னோம்னா ஊர் உலகம் ஏத்துக்கிறோம். சரி. இப்ப நீ புதுசா ஒரு கல்யாணம் பண்ற, புருஷன் செத்து போயிட்டா. மறுபடியும் 2வது கல்யாணம் பண்ணி 2வது புருஷனை நீ வீட்டுக்கு கூட்டிட்டார. சரி. நீ என்ன செய்வ? நான் என்ன புருஷன் போட்டவ கழுவி சீரியல் பல்புல மாட்டி வாழைப்பழத்துல ஊதுபத்திய குட்டி நானும் வீட்டுல தொங்க விட்டுருப்பேன். ஒரு 2வது புருஷனை கூப்பிட்டு சொல்லுவேன். என்னங்க என்னங்க இவர் தான் உங்க அண்ணன், உங்க அண்ணன் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. உங்க அண்ணன் செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க சொல்லிப்பாரு. சொருப்ப கட்டிக்கிட்டு பிய தடக்கிட்டு அதுலயே நொச்சட்டி நடிப்பாங்க. பேசுறது எப்படி வேணாலும் பேசுறான். சரியா? ஆம்பளை 1000 கல்யாணம் பண்ணாலும் ஆம்பளை தான் இல்லைன்னு சொல்ல கிடையாதுங்க. ஆனா பொம்பளை ஒருத்தருக்கு ஒருத்திய வாழக்கூடியது யாருன்னா அது பெண்கள் நாங்க மட்டும் தான். சரியா? வந்தமா வந்து வேலையை மட்டும் இடத்த காலி பண்ணுங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? ஒருத்தனுக்கு ஒருத்திய வாழக்கூடியது பெண்கள் நாங்க மட்டும் தான். சரியா? ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? சோறு போற நேரத்துல பொம்பளை சோழியை முடிச்சு போடான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆமா. எங்கேயாவது ஆம்பளை சொல்லியிருக்காங்களா? இல்லங்க. எங்க ஆம்பளை சொல்லியிருக்கான்னு சொல்லி இந்த ஒத்த காதை நான் அத்து போடுறேன்ட்டு. உலகத்திலே ஏமாளி யாருன்னா எங்க மாதிரி ஆம்பளை ஏரியா. உங்களை யார் ஏமாற சொன்னது? ஏமாற வைக்கிறது நீங்க தானே. தெரியும். உங்களை யார் லோனோட அடைய சொன்னது தெரியாம தான் கேட்கிறேன். அதுக்கு உதாரணம் கேப்பாரு. என்னை ரொம்ப பேச வைக்கிற. சரி சொல்லுங்க. பெண்கள் அதிகமா உட்கார்ந்துருக்காங்க பாக்குற இல்லன்னு வையே இல்லைன்னா சுள்ளு முக்க பேத்து முடிய மாத்துக்க. நான் ஜெகுல பேத்து முடிய மாத்துக்க. ஆண்கள் பூரா குறை சொல்றது. ஆமா. ஆண்கள் இல்லாம நீ இருந்துட முடியுமாமா? ஏன் பெண்கள் இல்லாம நீங்க இருந்துட முடியுமா? நன்றி கட்ட தரமா பேசுறீங்க. நீங்க அதிகட்ட தரமா நீங்க பேசுறீங்க. வாழ்க்கையில 2 பேத்த மட்டும் மன்னிக்கவே கூடாது. என்னதுங்க? எதிரியை கூட மன்னிச்சிடலாமியா? ஏன்னா அவன் எதிர்த்து நிற்பான், அவனை கூட மன்னிச்சிடலாம். ஆனா வாழ்க்கையில மன்னிக்க முடியாது 2 பேரு. ஒண்ணு துரோகிய, 2வது நன்றி கெட்டவங்கள. 2 பேத்த மன்னிக்கலாமாயா? நன்றி கெட்ட தரமா பேசிக்கிட்டு இருக்க. நன்றி கெட்ட தரமா நீங்க பேசுறீங்க, நாங்க பேசுறோமா? நீதாம்மா பேசுற. போயானதுல அங்கிட்ட எடுத்த கால படியா. நாடத்துக்கு வந்தல? ஆமா. எதுல வந்த? நான் மேல வந்தேன். மேல வேலை வந்த. அதுக்கு முன்னால அங்க வீட்டுல இருந்து எப்படி வந்த? பஸ்ல வந்தேங்க. பஸ்ல வந்த. பஸ்ல வந்தியே கண்டக்டர் உன்ட்ட காசு வாங்கினாரா டிக்கெட்டுக்கு? ஆமா. ஏய் பொய் சொல்லாம சொல்லு. வாங்கினாருங்க. பொய் சொல்லாம சொல்லு. மகளிர் பஸ்ல தனியா இருக்கு. இலவசமா விட்டுருக்காங்கல்ல? விட்டுருக்காங்க. என்னைக்கு பேருந்துல மகளிருக்கு இலவசம்னு சொன்னாங்களோ பக்காளி சரக்குல 25 ரூபாய் ஏத்தி விட்டாங்க. நன்றி கட்டதமா பேசுறீங்க, பேசலாமா? அப்பல மாமா உண்மையை சொல்லாதீங்க. அப்புறம் வேதனை இருக்காத. ரேஷன் ரேஷன் எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாசமான 1000 ரூபாய், மாசமான 1000 ரூபான்ட்டு. மாசமான மாசம் 1000 ரூபாய். அது யார் வீட்டு காசு? யார் வீட்டு காசு? எங்க வீட்டு காசியா? எங்க வீட்டு காசு மாசம் அரிசி போடுங்க. அது ஏன் அப்படி பண்ணீங்க? அது சில ரேஷன் கடையில போறாங்க, சில ரேஷன் கடையில போட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கேட்கணும். யாரு கேட்கிறா? அதை விட்டுட்டு ஆண்களை பூரா குறை சொல்றது. ஆண்கள் மோசத்தை குடிக்கிறப்பல யாரும் உங்களை போய் குடிக்க சொன்னான்னு கேட்கிறேன். யாருப்பா? இல்ல தண்ணி சரக்குன்னு ஒண்ணு குடிக்கிறீங்கல்ல, மோசத்தை குடிக்கிறப்பல யாரும் உங்களை போய் குடிக்க சொன்னாங்களா? இப்பதான் என்ன நல்லா வாங்க போறேன். என்ன வாங்க போறேன்? உண்மைதாங்க சொல்றேன். கோயிலுக்கு காப்பு கட்டியிருக்கேன்னு பாக்குறேன். காலையில அந்த கோயில் அவதாரம் கட்ட சொன்னா வக்கால கூலிசாமி கிட்னி வந்து கூட நான் அவதாரம் கட்டி விடுவேன். அப்புறம் மூத்தரம் குடிக்கிற மாதிரி குடிக்கிறீங்க. ஆமா தெரியாம கேக்குறோம். யாரு குடிக்க சொன்னா? பாதி பேர் மாலை போட்டிருக்காங்க. முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு பூரா மது பிரியர்கள் தான். எங்க சோற கை தட்டுங்க, சரக்கு அடிக்கிறாங்க பூரா கை தட்டுங்க, தைரியமா கை தட்டுங்க. நம்மளாம் சரக்கு அடிக்கிறோம் கை தட்டுங்க. அரசாங்கமே நம்மளை நம்பித்தாயே வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்மளாம் சட்டக்காலம் தூக்கிட்டு தைரியமா நடக்கலாம். உண்மையத்தான் சொல்றாப்புல. வரும்போது மாப்பிள்ள அப்படித்தான் வந்தாரு. அப்ப குடிக்கிறவங்க ஐயா இங்க வாங்க. மூத்தத்தை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. முத குடிகாரங்களை தப்பா பேசாத. ஏங்க அப்படி சொல்றீங்க? தப்பா பேசணும். குடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியும் தானே? பின்னால இன்னைக்கு என்னமோ தெரியல, கலையரங்கத்துக்கு பின்னால பாத்தும் கட்டல. எப்படி நீ மூத்திரம் போய் அப்படிதான் போய் அங்கதான் போகணும். நீ தப்பா பேசணும் வை, மது பிரியர்கள் பூரா அங்க வந்து ஊம குத்தா குத்தி போடுவாங்க. பரவாயில்ல, நான் பாவடிகளை தூக்கி போட்டு அமைக்கிறேன். இதுல கோயிலுக்கு வேற காப்பு வேற வெக்கமெல்லாம் கட்டி
குட்டீஸ்வராவது உங்களுக்கு தெரியும் தானே? யாரு சொன்னா? யாரு சொன்னா? நான் தான் லூசு கழுதை. சொல்றேன். குடிகாரங்களை எப்படியுமே தப்பா பேசாது. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணங்க? குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. அது எப்படி? மாப்ள அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அது அறியாதவன் வாயில போய் பண்ணுன்னு இருக்கான். யார பண்ண? இல்லங்க, அறியாதவன் வாயில பண்ணுங்க ஐயா. குடிகாரன் ஒண்ணுங்க. இந்த அற்புதமான வாக்கியத்தை எடுத்து கூறிய அன்பு மச்சான் சூர்யா அவர்களுக்கு எனது சொந்த ஊரான மீனாட்சி ஒரு ரம் சார்பாக நன்றியை ஒரு தெரிவித்துக் ரொம்ப மீனாட்சி பூர ரம் ரம் பத்தியல்ல ரம் அதுல வந்துறியா? ஏன் தெரியுமா சொல்றேன்? குழந்தை பேசக்கூடிய மழலை பேச்சு யாருக்காவது கேட்குமா? யாருக்காவது புரியுமா ஐயா? புரியாது. குழந்தை அழகா பேச, 1 வயசு குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தை அழகா பேசும். மாமா அப்படி குழந்தை பேசும். இது மணலி பேச்சு. யாருக்காவது புரியுமா? புரியாது. புரியாது. அதே மாதிரி குடிகாரன் பேசுவான் தெரியுமா? எப்படி? ஒரு ஆப்புக்கு மேல பெருச்சுன்னு வைங்க, குடிகாரன் பேசுவியா? மாப்பிள்ள ஏடா வார்த்தை வரல. அது குடிகாரன் பேசுற பேச்சு. யாருக்காவது புரியுமா? அப்ப அந்த குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. அப்ப அந்த குடிகாரனை பார்த்தா நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உன் மடியில படுக்க போட்டு உன் சங்க நல்லா கழுவி அதுல ஒரு கட்டிங்க ஊத்தி அவர் வாயில ஊத்தணும். அதை விட்டு மாப்ள, மூஞ்சில ஊத்தணும். என்ன சொன்னீங்க? சங்குன்னா அந்த குழந்தைங்க கொடுப்பாங்க, அந்த சங்க சொல்ல வந்தாங்க. அதை விட்டு குடிகாரனை பத்தி தப்பா பேசுறேன், கொண்ட மசத்தை அத்து போடுவேன். அப்படிதான் பேசுவேன். இப்பதான் ஒட்டு மசரை கழட்டி வச்சுட்டு வந்திருக்க. இது உன் சொந்த மசரு சொல்லிவிட்டேன். தேவையில்லாம குடிகாரனை தப்பா பேசினாலும் எம்சம் கோபம் மசர் வருதுப்பா. குடிக்கிறது தப்பு தானே, அதை பத்தி தானே சொல்லணும். நான் எதுவும் தப்பாவும் இது பேசலையே. நாங்க குடிக்கிறது தப்பா? ஆமா. அடி கொலகாரி கொலகாரி. ஒரு கட்டிங்க உள்ள இறக்கிறதுக்குள்ள படுறவாடு எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். கப்புல கட்டிங்க ஊத்தி சம அளவு தண்ணியை ஊத்தி அதை மூக்கு கிட்ட கொண்டு போனது பக்கத்துல உட்காந்துருக்க மண்டையெல்லாம் மோந்து பார்த்து அது கம்பு ஏன் மோந்து அப்படி பார்த்து செய்றீங்க? வாந்தி வரும். குடல் குந்தாணிலாம் வெளியில வரும். சரி. மறுபடியும் அது உள்ள செட்டில் ஆகுள்ள அவன் படுற வாடு அவனுக்கு தாம தெரியும். ஒரு கட்டிங்க உள்ள இறக்குறானா எதுக்காக இறக்குறியா? எதுக்காங்க? அரசாங்கத்தை வாழ வைக்க. என்னமோ எங்களை சொல்லிய குடிகார பையனு நம்மளுக்குலாம் சரக்கு டாஸ்மாக் கடை எங்கன்னு வச்சிருப்பாங்க? மூத்தர சென்ட்ல தான் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சந்து பூந்துல தான் வச்சிருப்பாங்க. ஏங்க அங்க வச்சிருக்காங்க? ஏன் கொண்ட மசரி உங்களுக்கு மதுரையில விஷாந்தி மகளை திறந்து வச்சிருக்காங்க, ஏசி பாருல. இதுல எங்களை சொல்றது நீங்க குடிக்கிறீங்க, நீங்க மட்டும் குடிக்கிறீங்க. அப்புறம் நீங்க மட்டும் என்ன மூத்திரத்தை குடிக்காம எதை குடிக்கிறீங்க? ஐயா அது விசாரி மகள்ல தான் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா அங்க தானே எல்லாமே இருக்குயா. அவருக்கு எல்லாமே தெரியும். வாட்ச்மேன் வேலை பார்த்த செக்யூரிட்டி. அதான் கேக்குறேன். என்ன விஷாந்தி மகளை வேலை பார்த்து வந்தானயா நானு? இவ்வளவு தூரம் பேசுறேன்மா. ஆமாங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். என்ன விஷயங்க? இப்ப ஆண்கள் பூரா குடிக்கிறாங்கன்னு சொல்றேன்ல, சரி, இதுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார் பார்த்திருக்கீங்களா? காலையில 5 மணிக்கு பால் ஊத்துவாங்க. ஐயா பால், அம்மா பால் ஊத்துவாங்க. இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இந்த டாஸ்மாக் கடையை சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மொச்ச மாதிரி கூட்டம் கூடுது. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? யாருக்கு தெரியுங்க? யோசிச்சு பார்க்கணும். இது நானா யோசனை பண்ணது. இந்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுள் தானே. கடவுள் படைச்சாரு. இந்த கடவுள் மனித ரூபம் கொண்டு பூமிக்கு வந்திருக்காரு. வந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க முடியல. சரி. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துட்டு இருக்காரு. கடவுள் பாக்குறாரு, பால்ல தண்ணி கலக்குறியா, எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பியா, போய் தண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரிகிட்ட வந்து கடவுள் தண்ணி கேட்கிறாரு. உடனே அந்த வியாபாரி, அப்ப ஏய் பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி பத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா, போயா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டான். கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல. அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. சரியா 12 மணிக்கு கடையை திறந்துருக்காங்க, டாஸ்மாக் கடையை. கடவுள் கடை வாசல் தண்ணி கேட்டாராம். எப்பா தொண்டை வறண்டு போச்சுடா, குடிக்க தண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டாராம். உடனே அந்த கடையில வேலை பார்க்குற ஆளுக்கு பூரா, டேய் தண்ணி கேட்குறாப்புல உள்ள கூட்டிட்டு போய் ஊற்றி விடுங்கடான்னு இருக்காங்க. கடவுளை உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிலா ஊற்றி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கு போட்டு வரம் கொடுத்தாரா. ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், பக்காளி அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊற்றணும். நான் தண்ணி கேட்டோடனே பாட்டிலாக கொடுத்த பாத்தியா, நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா உன்னையே தேடி தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி இது கடவுள் கொடுத்த வரம். அந்த வரத்தின்படி தான் நாங்க நடந்து. மாப்ள கட்டும்டா மாப்ள. அதுதான் மாமா சொல்லி வச்சு கொடுங்க. ஆமா நீங்க என்ன பண்றீங்க? நெட்ல ஆடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்கீங்க. என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம் பண்றீங்க? சப்பட்டா. என்ன வியாபாரம்? என்னப்பா? சப்பட்டா. சப்பட்டாவா? ஆ. என்னம்மா பண்ணி நேரம் யா, சப்பட்டா பழவே வேற பாக்குறீங்க. நல்ல வியாபாரம். நீங்க என்ன பண்றீங்க? சப்போட்டா வியாபாரம். ஆ. அதே
நிலைய கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கட்டுங்கிறேன். நானே கொரோனால பார்த்தோம்டா அப்படி. சீம சமத்து ராசாத்தி நீ சிரிச்சாதான் மகராசி. சீம சமத்து ராசாத்தி சிரிச்சாதானே. குரங்கு கொப்பாவான் உள்ள 5000 6000 உள்ள கிடக்குது. எங்க வச்சிருக்காங்க? திறமையான கலைஞர்கள். தரணி மண்டமச்சத்தை கரெக்ட் பண்றதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கு. உங்ககிட்ட உன்னை கேட்கலாம் இருக்கேன். என்னங்க? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா சொல்லிருக்காங்கல்ல. திருச்செந்தூர் போயிட்டு எப்போ வருவீங்க? நான் 3-4 நாள் கழிச்சு வருவேன். நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இது ஏன் கேக்குறீங்க? இல்ல திருச்செந்தூர்னால கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. என்னையா எதை சொன்னாலும் பிரச்சனையா இருக்குங்கிற. திருச்செந்தூர்ல என்னையா பிரச்சனை? அதான் கடல் உள் வாங்கிருச்சு. இப்ப அது கடல் யாருக்கு? உனக்கா? எனக்கா உள் வாங்கியிருக்கு. அங்கேயா? தரணி சொல்லுங்க. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? சாரி மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல இல்ல. நோ நோ. அவ சின்ன பிள்ளைடா, கண்ணு கழியாத பிள்ளை. அப்பனா வாங்க குச்சி எடுத்துட்டு வாங்க. எனக்கு குச்சி எடுத்துட்டு சொல்றீங்க? கண்ணு கழியல. எனக்கு ஆகலையே. பின்னால ஒரு பன்னியை கட்டி போட்டு வச்சிருக்கு, அதை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கோ. தரணி சொல்லுங்க. அப்ப உங்களை நான் வந்து ரேப் பண்ணலாம் இருக்கேன். சாரி லவ் பண்ணலாம். ஏற்கனவே லவ் பண்ண போறீங்களா? எதுக்கு கோவப்படுற? இல்ல ரேப் பண்றேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அது காப்பி கட்டியிருக்கேன். இப்படிலாம் பேசலாமா? லூசு கலர கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? எதுக்கு பண்றாங்க? பிள்ளை பிறக்கணும்ன்றானே கல்யாணம். மஜித்தை பண்ணத்தானே கல்யாணம் பண்றாங்க. அப்புறம் ரேப்பா லூசு கலர. எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. அதை பத்திலாம் பேசாதீங்க. பெண்கள் அப்படிதான் நடிக்கணும். அப்பயா அப்படின்னா நமக்கு மூடு வராது. அதுதான் சொல்லணும். அப்ப எவ்வளவு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடந்து. ஆமாங்க. அப்ப உங்களுக்கு மூடு வரும். அப்பனா உனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. தப்பிச்சிட்டேன். இப்ப சொன்ன பாத்தியா? தப்பிச்சிட்டேன். சரி. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷன் ஃபர்ஸ்ட் நைட்ல கேட்பேன். என்ன கேட்பாங்க? அடியே தரணி இதை பத்தி உனக்கு எதாவது தெரியுமா? எதை பத்தி? அப்படி புருஷன் கேட்கும்போது நீ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? தோழி அதுவா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னா நீ பிள்ளை பொழைச்சிக்கிருச்சுன்னு அர்த்தம். எனக்கு நல்லா தெரியும் சொன்னேன்னு வெய்யி, ஒத்த காலம் மிதிச்சு ஒத்த காலம் பிடிச்சி பறட்டு பிடிச்சு விடுவாங்க. எது சொன்னாலும் இப்படிதான் சொல்லணும். அப்ப உங்களை நான் லவ் பண்ணலாம் நினைக்கிறேன். லவ் பண்ணி
தெருவில் விட போறேன் மாப்பிள, அது பிள்ளைக்கு தெரியல. இல்ல புதுசா வீடு வாங்கியிருக்கோம் நம்ம நினைச்சு போறோம். நம்மளுக்கு முன்னால எவன் பால் காய்ச்சினான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம தான் முத பால் காய்ச்சணும்னு நினைச்சு போகணும். மைக் செட் எந்த பிள்ளை சொல்லாதா? என்னப்பா சொல்லாதா? இல்ல மைக் செட்டுக்காரத கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. யாருப்பா? மைக் செட்டுக்காரங்க. சீக்கிரத்துல செட்டை வித்துருவேன். சொல்லாதீங்க. நல்லா இருக்கிறவன். உங்களை எப்படி எல்லாம் லவ் பண்ண போறேன் தெரியுமா? அப்படிங்க? பண்ணவா? பண்ணுங்க. பண்ணவா பண்ண சொல்லவா? அது வேணாம். பாடல் அப்படியா? பாடு. பாடல் உண்டு, ராகம்
முடிஞ்சுச்சு. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிகள். உங்களை பார்த்து எனக்கு வந்துருச்சு. எனக்கு வந்துருச்சு. என்னதுங்க? பனி நேரத்துக்கு அடிக்கடி வருது மூத்தம். வரும். ஆனா என்னுடைய காதுல எப்படி தெரியுமா? அந்த செந்தூர படம். ஹலோ.